இன்றைய செய்திகள். வெற்றி பயண திட்டம். இன்றைய செய்திகளில் தமிழக பெண்கள் பலரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கிய தகவலை பார்க்க போகிறோம். தமிழகத்தில் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம். இதை பற்றி முதல்வர் விஜய் அவர்கள் என்ன முடிவெடுத்துள்ளார்? விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் ஏற்கனவே நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் அமலில் உள்ளது. ஆனால் தற்போது அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும், அதாவது எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ் மற்றும் தொலைதூர பேருந்துகளிலும் இந்த வெற்றி பயணம் திட்டத்தை விரிவுபடுத்த தமிழக அரசு தீவிரமாக திட்டமிட்டு வருகிறது. இதற்கான வேலைகளை போக்குவரத்து துறை தற்போது முடுக்கிவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 8 போக்குவரத்து கழகங்கள் மூலம் சுமார் 21,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதை கையாளும் விதம் குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சமீபத்தில் போக்குவரத்து மற்றும் நிதித்துறை அதிகாரிகளுடன் மிக முக்கியமான உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டார். எப்படி இந்த திட்டத்தை தடையின்றி அமல்படுத்தலாம் என்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. இப்போது ஒரு கேள்வி எழலாம். இந்த திட்டத்தால் அரசுக்கு ஏற்படும் கூடுதல் நிதிச்சுமை என்ன? இதையும் அரசு கணக்கில் வைத்துள்ளது. தற்போது இலவச பயண திட்டத்திற்கு மாதந்தோறும் 16 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. இப்போது அனைத்து பேருந்துகளுக்கும் இதை விரிவுபடுத்தும் போது கூடுதல் நிதி எவ்வளவு தேவைப்படும், வருவாயை எப்படி மேம்படுத்தலாம் என்பது குறித்து அதிகாரிகள் தற்போது தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறார்கள். மாவட்ட மற்றும் மண்டல வாரியாக தயாரிக்கப்பட்டு வரும் இந்த அறிக்கை விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து வரவிருக்கும் மாநில பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதல்வர் விஜய் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் பணிக்கு செல்லும் மகளிர் மற்றும் லட்சக்கணக்கான பெண்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்பதில் ஐயமில்லை. இந்த வெற்றி பயண திட்டம் பற்றி உங்கள் கருத்து என்ன? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியுடன் உங்களை சந்திக்கிறோம். மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.